ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டம்போயர் கப்பிங்க. ஸோ இது வந்து டம்போயர்னு சொல்கிறதோட எலிஃபெண்ட் ஏர்னே சொல்லி கூட விற்றுனாங்க. அந்தளவுக்கு ஃபுல் குவாலிட்டிங்க. ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 85 ரூபா. ஒரு பேர் தனியாக எடுத்திங்கன்னா அதே காம்போவாக அதாவது மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட எல்லாம் 60 ரூபாய்ங்க. அதாவது இப்போ நாங்கள் ஒரு 3 வெரைட்டி கப்பி சொல்கிறோம். நீங்கள் 3 வெரைட்டியில் கலந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி 3 வெரைட்டி கலந்து எடுத்திங்கன்னா ஒரு வெரைட்டியில் கம்பல்சரி 2 பேர் தான் சூஸ் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அது எது நீங்களே சூஸ் பண்ணிக்கோ. இல்லை ப்ரோ எனக்கு 5 பேர் இதே கொடுத்துருங்கன்னா சூஸில் எப்பயும் போல் பேர் வந்து ஒரு பேரோட எல்லாம் 60 ரூபா தான். அதாவது 5 பேர் எடுத்திங்கன்னா இது தனியாக வேணும் ப்ரோ எனக்கு ஒரு பேர்லாம் வேணும் ப்ரோ அப்படின்னா 85 ரூபா வரும். ஸோ அதே மாதிரி நான் ஒரே ஒரு சின்ன இதில் சொல்லிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த வெரைட்டி போது பாருங்கள். ஸோ இது வந்து இதுதான் ஆக்சுவலாக டம்போயர்னு சொல்லுவோம். அதாவது இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ இயர்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதுலேயே இன்னொன்று பாருங்கள், நல்லா ப்ளூ கலர் நல்லா மின்னிட்டு இயர்ஸ் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டம்போயர்னு சொல்ல மாட்டாங்க, எலிஃபெண்ட் இயர் கப்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நல்லா இயர்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 4 பேர் அந்த எலிஃபெண்ட் இயராகவே கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கு 3 பேர் அது மாதிரி போகும்போது என்னன்னா 1 2 அந்த இயர்ஸ் தான். இந்த மாதிரி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பெருசாக தான் இருக்குது, இதில் காமிக்கிற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள். ஸோ அது ஒரு பேர் தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இயர்ஸ் கொஞ்சம் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் டம்போயர். ஓகேங்களா? ஸோ அந்த பாருங்கள் அதுதான் டம்போயர். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் எலிஃபெண்ட் இயராகவே வரும். இன்கேஸ் அதாவது 1 2 பேர் வந்துச்சுன்னா அது வந்து குவாலிட்டி கம்மியாக அது மாதிரிலாம் அதுதான் டம்போயர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ எலிஃபெண்ட் இயரை பார்த்துட்டு டம்போயரை பார்க்கும்போது என்னடா ஒன்று எனக்கே சம்டைம்ஸ் வந்து எலிஃபெண்ட் இயர் கப்பி பார்த்து டம்போயரை பார்த்தா என்னடா டே டம்போயர் அப்படின்னு தான் தோணும். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எலிஃபெண்ட் இயராகவே போட பார்க்குறோம். மினிமம் லிமிடெட் பேஸ் தான் இருக்குது. 40 பேரும் நம்ம தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கப்பி கட்டுறோம். அதுக்கு முன்னாடி இதை காமிச்சாராங்க. ஸோ அதாவது அந்த ஃபீமேல் பிட்டான்னு சொல்லி எப்பயுமே ரிவ்யூ பண்ணுவோம் நீங்கள் ஃபுல் மூணு. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு 50, அதாவது பாதிக்கு பாதி வந்து மெயிலும் உள்ள மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. எல்லாமே ஃபீமேலும் இல்லை. பட் ஏன்னா செம்ம குவாலிட்டிங்க, எல்லாமே செம்ம குவாலிட்டி. பேர் வந்து 2 பீஸ் 45 ரூபா. பட் இதெல்லாம் பிளான்ட் டேங்கில் போகிற மாதிரி கொஞ்சம் சைஸ் மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரீடிங் சைஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வளர்த்தி இன்னொரு 20 நாள் 30 நாள் ஃபார்ம் ஃபுட்டாக கொடுத்து வளர்த்துங்க, நல்லா ப்ரீடிங் சைஸ் ஆயிரும். ஓகேங்களா? 30 நாள் தான் ஃபுட்டு ப்ராப்பராக போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் பெருசாயிருங்க. ஸோ இதை மட்டும் ஒரு சைடு காமில இதை மட்டும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசிக்கு. நான் சில்லி மொசிக்கு சொல்லியிருப்பேன். சில்லி மொசிக்கு செம்ம குவாலிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே சைடு பீஸ் தான் செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதுவுமே பேர் வந்து 85 ரூபா தான். அதே 5 பேராக எடுத்திங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க டைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு நிமிஷம் டப்பா வெளியே வந்துடுறாடி. ஸோ இதையும் காமிச்சிட்டுங்களா? இதுவுமே சைடு தான், சைடில் காமிக்கிற பாருங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக் கப்பி. ஸோ ஆஃப் பிளாக் கப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மோசிக்கு ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக் கப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் வந்த இது இந்த மெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் குவாலிட்டியில் இருக்கும். அதாவது ஜெட் பிளாக்ல அந்த பாதி வால் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கும். மேக்ஸிமம் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கப்பி ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப 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 சூப்பரான கப்பி. இதுவுமே தனியாக வாங்கினா பேர் 60 ரூபா தான் வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பார்த்துக்கோங்க, சைடு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இதுலேருந்து தான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது. இன்கேஸ் ட்ராவலில் 1 2 கண்டிப்பாக சண்டை போட்டுக்குவானுங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வால் லைட்டாக அப்புறம் வால் ஒன்று பிஞ்சு கிடக்குது அது மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10 days 12 days வச்சுருந்தீங்கன்னா வால்லாம் வளர்ந்துடும். ஓகேங்களா? இதுவுமே இந்த பள்ளி வால் மாதிரி தான். எப்படி கட்டாச்சுன்னா அவளை ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 days வந்து தான் திருப்பி வளர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். செல்லி மோசிக்கு அடுத்த போட்டோம். ஸோ இது வந்து அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பிளாக் காமிச்சிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி வந்து வேறு வெரைட்டி. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் இயர் போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். 2 பீஸ் 90 ரூபா. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் இருக்காது, மீடியம் சைஸ் தான். பட் இதுவுமே அதே மாதிரி தாங்க. மேக்ஸிமம் வந்துன்னா இது அதே மாதிரி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க கஷ்டம் தான். மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பேராக போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி இதுவுமே அதே மாதிரி தான். ட்ராவலில் கண்டிப்பாக 1 2 இது கடிச்சிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இது வந்து 2 பீஸ் 90 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் கொடுங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதான். இல்லை அப்புறம் எனக்கு நல்லா ஒரு பீஸ்லாம் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னா 1 பீஸ் 90 ரூபா வரும். சரி 1 பீஸ் 85 ரூபா வரும். ஸோ அது வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ சில்லி மோசிக்கு பார்த்துக்கோங்க. சைடு வியூ செம்ம குவாலிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டி பஞ்சமே இருக்காது. சைடு வியூவில் ஒரு ஃபிஷ் வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சில்லி மோசிக்கு பெஸ்ட்டு கப்பியாக இருக்குங்க. இதுவுமே ஒரு பேர் 85 ரூபா வரும். அதே வந்து 5 பேர் எடுத்திங்கன்னா பேர் வந்து 60 ரூபா தான் வரும். ஒரு பேரோடலாம் 60 ரூபா தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்வாட் டெயில். ஸோ ஸ்வாட் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோடலாம் 70 ரூபா தாங்க. நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரீடிங் நல்லா பண்ணணும் ப்ரோ,
எனக்கு மாலையை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ரீட் பண்ணணும் ப்ரோ, கப்பியும் எனக்கு செட் ஆக மாட்டேது அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக இந்த வெரைட்டி ட்ரை பண்ணலாங்க. மேக்ஸிமம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரேஷியோஸ் கொஞ்சம் கம்மி தான். என்னன்னா இது மட்டும் புதுசாக வாங்குறவங்க மட்டும் தயவு செஞ்சு மூடி வச்சுருங்க, மூடி வைக்காமல் விட்றாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணக்கூடிய வெரைட்டி. ஒரு 10 days மட்டும் தான், அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனில் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஜோடி வந்து 70 ரூபா வருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் ஃபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரும். ஒரு பேருக்கு ஒரு பேர் இதாக தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சின்ன சைஸ், அதாவது பேபி ஜுவல் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப பெருசாலாம் இருக்காது, முடிஞ்சளவு சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாலையோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பீட்டா நிறைய பேர் காமிக்க மாட்டேங்குறீங்க. ஸோ பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் இந்த டைம் ப்ளூ கலர் தான் மேக்ஸிமம் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் ப்ளூ கலராக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ளூ கலராக எடுத்துருக்கோம். ஸோ ப்ளூ கலர் ஒரு பீஸ் வந்து 110 ரூபா வருங்க. அது பீட்டா ப்ளூ கலர்ல ஃபுல் மூன் பீட்டா ஒரு பீஸ் வந்து 110 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் கோச்சிக்கிறீங்க, ப்ரோ எனக்கு கப்பி மட்டும் எப்போ தான் காமிச்சாங்க, எனக்கு பீட்டாலாம் காமிங்க அப்படின்ட்டு. பீட்டா நம்ம கடையில் எப்பயுமே இருக்குங்க. பட் என்னன்னா அந்த பீட்டா சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டிங் போட்டு வீடியோவில் எடுக்கிற அளவுக்கு அந்த பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கடையிலையும் மூவ்மெண்ட் ஆகும், ஆன்லைன்லையும் மூவ்மெண்ட் ஆகும். அதனால கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம காட்ட மாட்டோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டாவில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ கப்பினா அந்த நான் குண்டாவில் காமிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டாலாம் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ கேட்குறீங்க, நான் என்ன நினச்சிட்டா சரிங்க, ஃபோட்டோவுக்கு இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 பேருக்கு ஃபோட்டோ அமிச்சு. ஃபோட்டோ அமிச்சு யாருமே இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் அதில் மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் தான், நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால தான் ஃபோட்டோ யாராவது கேட்டாங்கன்னாவே அனுப்பிச்சுட பயமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரதும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருது. ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டாங்க, அட்லீஸ்ட் நம்ம வாங்கணும்னு எதிர்பார்க்கலீங்க, யார்கிட்டயா இருந்தாலும் வாங்கணும்னு எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ப்ரோ ஃபோட்டோ அனுப்பிச்சிருங்க ப்ரோ, இல்லை ப்ரோ இந்த வெரைட்டி என்கிட்ட இருக்குது ப்ரோ, இல்லை ப்ரோ இது வேணாம் நான் நெக்ஸ்ட் டைமில் வாங்கிக்கிறேன் அப்படின்னாச்சும் ஒரு மெசேஜ். யாரும் எங்கிட்ட இல்லைங்க, பொதுவாக ஒருத்தர் ஃபோட்டோ உங்களுக்காக அனுப்பிச்சுட்றாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாச்சும் பண்ணுங்கள். அதனால் இப்போ யாருக்குமே நான் பீட்டாவே நான் பெருசாக காமிக்காத காரணம் இதுதாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த பீட்டா நம்ம தான் இது பண்ணுவோம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பீட்டாக்கு இருக்க டிமாண்ட் எப்பயுமே டிமாண்டுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இன்னும் வேறு யாராவது ஸோ அது மாதிரி லைஃப் ஃபோட்டோ கேட்குறீங்க, எங்கிட்ட இல்லைங்க, பொதுவாக யார்ட்டையும் தான் ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வீடோ ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா வருங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கலர் வீடோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரோசி பருப்பு ஜோடி வந்து 40 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த போனஸ் வெரைட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா வருங்க. ஸோ அதுக்கப்புறம் மாஃப் வெரைட்டி, ஸோ ரொம்ப மாஃப் நல்லாயிருக்கும். ஜோடியே வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஜோடி 45 ரூபா வருங்க, டைகர் பார்ப்பு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ்ஷு. ஸோ கொய் ஜோடி 50 ரூபா வரும், குபாட்டா கொய் டின் ஃபாயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ்ஷு. ஸோ ரைஸ் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் ஜோடி வந்து 280 ரூபா வருங்க. ஒரு பேருக்கு ஒரு பேர் ஃப்ரீயாக வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ல ஒரு டைமுக்கு அசால்ட்டாக 500 குட்டி கூட நீங்கள் எடுக்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வெயில்டேஜ் இப்போ ஜோடி வந்து 60 ரூபா வருங்க. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போக கப்லான்ஸ் இருக்குது, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ வேணுங்கிறீங்க கப்லான்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு கப்லான்ஸ் 60 ரூபா வரும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க. தேங்க்யூ.